வந்திருக்கீங்க, கரூர் போயிட்டு அந்த மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க. அவனோட மனநிலை வந்து இப்ப எப்படி இருக்கு? ஒரு நேரம் காலத்துல நீங்க பாத்துருக்கீங்க, கால நிலவரம் எப்படி இருக்கு? உயிரிழந்தவர்கள் வந்து அந்த உடற்கூறாய்வு வந்துச்சு, எல்லாருக்கும் கொடுத்தறிவிட்டாங்க. நாங்கள் போகும்போது ஒரு 6 பேர் உடல் மட்டும், நாங்கள் இருக்கும்போது ஒரு 3 உடல் கொடுத்தாங்க. அதனால அந்த இடத்துல இருந்து எல்லாரும் மக்கள் அவங்க வந்து ஊருக்கு பயணிச்சாங்க. காயம்பட்டவர்கள் ஒரு 60 பேர் 61 பேர் மருத்துவர்கள் சொன்னாங்க. அவங்க மட்டும் இருந்தாங்க, அவங்கள போய் பார்த்தோம். பெரிய அளவுக்கு வந்து முகத்திலே அவங்க காயம், சிலருக்கு தான் இங்கே காலு கை இதெல்லாம் கொஞ்சம் விழுந்ததுல காயம். மருத்துவர்கள் சொன்னது வந்து அது கொஞ்சம் குணமாகிட்டு வருது. நான் அவங்ககிட்டையும் கேட்டேன், கொஞ்சம் வலி இருக்கு, அவ்வளோதான், அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் சார். அதே போல இந்த கள்ளக்குறிச்சி சாராயம் குடிச்சு உயிரிழந்தவங்களோட அன்னைக்கு வந்து முதல்வர் வந்து போகலாம் அந்த இடத்துக்கு. ஆனா தற்பொழுது இந்த விஜயோட மாநாட்டுல இந்த மாதிரி சம்பவம் நடந்தா உடனடியாக அமைச்சர்கள் முதல்வர் அங்கெல்லாம் போறதுக்குண்டான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இது காரணம் என்னன்னு நீங்க யாரு காரணமோ அவங்களதான் நீங்க அண்ணன் கேட்டு என்ன, அது வந்து அவங்க ஆட்சியில நடந்தது. ஏன்னா அதுல குற்றத்தை பொறுப்பேற்க வேண்டியது அவங்களா. இது வந்து தம்பி விஜயோட கூட்டத்தில் நடக்கும். அவங்க கூட்டம்னா அவங்க கூட்டம்னா அப்புறம் அவர் எதிர்க்கிறாரு, சரி அவர் கூட்டத்தில் நடந்தது அப்படிங்கும்போது இவங்க உடனடியே எல்லாரும் இது யதார்த்தம் தானே. பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு இந்த சம்பவம் தொடர்பாக. திமுக காரர்கள் தான் கூட்டத்தில் நடந்துட்டாங்க, செருப்பு தூக்கி வீசினாங்க, மின்சாரத்தை கட் பண்ணாங்க, அப்படி நிறைய விஷயங்கள்ல திமுக எதிராகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தாவேகாவினர் சொன்ன நேரத்துக்கு வரல, அவர் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தா அந்த விஷயம் நடந்திருக்காது அப்படின்ற விஷயங்களும் பரவிட்டு இருக்கு. அந்த இடத்த போய் பார்த்துட்டு வந்த மக்கள்கிட்ட பேசிட்டு வந்த நீங்க அதை எப்படி என்ன மாதிரி அணுகிருக்கீங்க, என்ன பார்த்தீங்க? இப்ப கூட எங்க கூட அமைச்சர் வந்தார், என்ன சொல்றாருன்னா, மின்கம்பத்துல ஏறும்போது அவங்க தான் மின்சாரத்தை துண்டிங்கன்னு சத்தம் போட்டு கத்திருக்காங்க. அதனால அந்த அணைக்க முடியுது. சில பேர் அந்த ஜென்ரேட்டர் மேல ஏறி அது விழுந்ததெல்லாம் அவங்களுக்கு தாங்க முடியுது. அந்த மாதிரி இதெல்லாம் தவிர்க்க முடியாம அணைக்கிறது. இது அவர் அதான் சொல்றாரு. வர்றது ரொம்ப நேரம் காத்திருக்கிறது. அந்த குழந்தைகள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 8 மணில இருந்து நிற்கிறாங்க. காலை உணவும் சாப்பிடாம வந்து, அப்புறம் மதிய உணவும் குடிக்க தண்ணியும். அப்பவே ஒரு மயக்க நிலைக்கு பெரும்பாலானவர் வந்துடுறாங்க. போகலாம் அப்படின்னாலும் நெரிசலை கடந்து போக முடியல. அந்த மாதிரி சிக்கிக்கிட்டவங்க தான் ஏறாங்க. சரி, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் தமிழக அரசு குற்றம் சொல்லியிருக்காரு. காலையிலிருந்து நம்ம செய்திகளை பேசக்கூடிய மக்களோட கருத்தை கேட்டதை பார்த்தீங்கன்னா, போலீசார் வந்து போதுமானவளா அங்க இல்லை. அதே போல இவங்க வந்து இவ்வளவு மக்கள் வந்தாங்கன்னு தெரிஞ்ச குறுகலான இடம் கொடுத்தனால்தான் இந்த விபத்துக்கு காரணம் பண்ணும். அந்த பகுதி மக்கள் வந்து காலையில செய்திகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 பேரும் 2 காரணங்களை சொல்றாங்க. எதிர்கட்சி தலைவர் கூட்டம் நடத்தின இடத்துல தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு. இவங்க கொடுத்த எண்ணிக்கை 10,000 நாங்க, ஆனால் இவங்க கொடுத்த நேரத்துக்கும் வரணும். அப்படிங்கும்போது கூட்டம் வந்து கூடிக்கிட்டே இருந்துச்சு. இவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் வேற ஒரு இடம் கேட்டோம், அந்த இடத்துல கொடுத்துருந்தா இந்த நெரிசல் வந்துருக்காங்க. இப்போ இது ரெண்டையுமே எது சரி தவறுன்னு ஆய்வு செஞ்சு இழப்பு தான், இறந்தது. இனி வரும் காலங்களில் இது போல தவறுகள் நடக்காம கவனமா இருக்கிறது தான் சரியா இருக்கும். இது நடந்து முடிஞ்சிடுச்சு, இப்போ போய் அதை பேசி அது எப்படி பார்த்தாலும் வழியா தான். அதே போல விஜய் அவர்கள் வந்து அந்த சம்பவம் நடந்துட்ட பிறகு சென்னை திரும்பினார். சென்னையில தற்போது அந்த மக்களை போய் சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை அவர் மேல தொடர்ந்து காலம் வச்சுன்னு எதிர்கட்சின்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா, ஒரு அந்த இடத்துல போய் சந்திச்சிருக்கணுமா, என்ன நினைக்கிறீங்க? அது அந்த நேரத்தில் அவர் மனநிலை என்னவா இருந்திருக்குன்னு நம்ம யோசிக்கணும். ஒரு பதட்டமா இருந்துச்சு. சரி, எப்படின்னு தெரியாம அவர் என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு தடுமாற்றம் எல்லாருக்குமே இருக்கிறது. அதனால அதை போய் ஒரு குறைய சொல்லிட்டு நம்ம ஏன் நீங்க போகல, அவர் போலேன்னா நாங்கள் தான் போகிறோம்ல, தம்பி போலேன்னா அண்ணன் போய் பார்க்கணும், அதை போய் பிரச்சனை போக போய் நீங்க ஏன் போகல, இது
இந்த சம்பவத்தை ஒரு அரசியலா பார்த்து நடத்திச்சா திமுக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததுல திமுகவோட போஸ்டரா இருக்கட்டும், செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியா போனதா இருக்கட்டும், அவர் பேர் போட்ட ஒரு தண்ணி பாட்டு கொடுத்ததுல இருந்து எல்லாமே அரசியல் சார்ந்து நடந்தது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பல்வேறு கருத்துக்கள் பரவி இந்த விஷயத்தை எப்படி அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து மேடையில இருந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நம்ம கொடி போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அந்த மேடையில இருந்து பேசுறதை நீங்க பாத்திருப்பீங்க. அது காலையிலயும் பதில் அதுக்கு சொன்னேன். அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கூட்டத்துல மயங்கி விழுந்த ஒரு குழந்தைய தான் எடுத்துட்டு போச்சு அந்த அவசர ஊர்தி. எப்படி பார்த்தாலும் மாறி மாறி ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி பொங்கல் பிள்ளைகளுக்கு அந்த வலி தான் இழப்பு தான் நமக்கு முன்னாடி. இப்போ இதுல போய் இதை பேச்சு பண்ணிப்பாங்க. தங்கச்சி கேட்கிற மாதிரி இங்க எல்லாமே அரசியல் தான். ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிற நிலை. எல்லாமே அரசியல்.